வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் அட்டக்காம்படி ஜங்ஷன்லேருந்து புவனேஸ்வரி நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேஅவுட்டில் ஒரு கார்னர் பிளாட் வந்து நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய பிளாட். இது ஒரு கிரவுண்டு கிட்ட இருக்கக்கூடிய பெரிய வேக்கண்ட் லேண்டானதை ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 1450 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. சவுத்து வெஸ்ட்டு கார்னர், வெஸ்ட்டில் 24 அடி ரோடு, சவுத்தில் 30 அடி ரோடு. வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. மணிமங்கலம் மெயின் ரோடு, அந்த ஜங்ஷன்லேருந்து போலீஸ் பூத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் வரும். அதே போல் இந்த ரோட்டில் போனாலும் நமக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளே வரும் ஸ்ட்ரெயிட் ரோடு. 3500 ரூபாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ரேட்டு பேசி ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலாம். சரிங்களா? இந்த ரோட்டில் போனோம்னா ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தால் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 400 மீட்டர் தான் வரும் மேபி. ஸோ இந்த சைடில் போனால் ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட 4 வழி வந்து ஆக்சஸ் இருக்குது. அப்படியே முன்னே காருக்கு பின்னாடி இருக்க அந்த வீட்டை தாண்டி லெஃப்ட்டில் ஒரு ரோடு போய் அது வந்து 600 மீட்டர் வரும். உள்ளே போய்ட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போகணும். அதே போல் அதுக்கு அடுத்த தெருவுலையும் பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு, எங்கேயும் திரும்ப தேவையில்லை. அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் மெயின் ரோடு போயிடும். அதுக்கு அடுத்த ரோடும் பார்த்திங்கன்னா கரியாலஸ் ரோடு, அந்த மெயின் ரோட்லையும் பார்த்திங்கன்னா நம்ம போய்க்கலாம். ஸோ 4 வழி ஆக்சஸ் இருக்குது. பாருங்கள், நல்ல டெவலப்டு ஏரியா, அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. லோனுக்கு என்ன கூட போய்க்கலாம். நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுனாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரோம். கிளியர் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? பாருங்கள், இந்த லொக்கேஷனில் யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. நல்ல ரேட் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஃப்ளட்டு வரும்போது தண்ணி வந்ததுங்க, ஒரு 3 அடி கிட்ட தண்ணி வந்தது. இங்கே இருக்கிற வீடை நீங்கள் பார்த்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை பார்த்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளட் வரும்போது 3 ஃபீட் தண்ணி வந்தது. வேறு ஏதாவது டீல் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாக கொடுங்க. நன்றி.